நமக்கு முந்தின ஜென்ரேஷனில் கட்டின வீடு இதெல்லாம். என் தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தில். டயர்ட் ஆயிடுச்சு பிள்ளை, போய் உட்காந்துச்சு. இந்த பிள்ளையும் டயர்ட் ஆயிடுச்சு போல. சேர்க்கடியில் வந்து உட்காந்துருக்கு அமைதியா. செல்ல குட்டி டயர்ட் ஆயிட்டீங்களாக்கும்? ம், தேங்க்யூம்மா. உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? சரி, ஓகே. நிறைய பேருக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு போல. ஆ, செல்லக்குட்டி, செல்லக்குட்டி. ம், எல்லாரையும் விட்டு காலை கடிக்காத கடிக்காத கடிக்காத. ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி. ஒளிஞ்சு விளையாடுவாங்க, ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க. முத்துக்குட்டியாங்க வெளியே ஓடிட்டானோ? நீவுமா டைகருக்கு நான் குலோப் ஜாம்னு நிக் நேம் வைக்கவாக்கா? வச்சுக்கோ. குலோப் ஜாமுன்னா ஓகே, வச்சுக்கோ. நல்லா இருக்கு பேர். குட்டி குழந்தைங்களுக்கு இஷ்டத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லி கொஞ்சுவோம்ல, அந்த மாதிரி குலோப் ஜாம் நல்லா இருக்கு. குலோப் ஜாம். ஏன்னா குலோப் ஜாம் நியூ பாப்பா உனக்கு குலோப் ஜாம் பேர் வச்சிருக்கிற. நல்லா ஸ்வீட்டா இருக்கு பேரு. குலோப் ஜாம் மாதிரி அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு உருண்டுக்கிட்டு வரானோ, அதனால குலோப் ஜாம் பேர் வச்சிருக்கியா? இது பாரு உள்ள போய் ஒளிஞ்சிக்கிச்சா? அமுல் பேபி எங்க? இந்த ஒளிஞ்சிருக்காங்க பாருங்க. ஒளிஞ்சு விளையாட்டா விளையாடுறீங்க? ஏன் தங்கம், இவங்க அக்கா பிடிக்க போலையாடா? கண்டுபிடி. அக்கா எங்க ஒளிஞ்சிருக்கு பாரு. நியூ பாப்பா அம்மா குட்டிக்கு ஐஸ்கிரீம்னு வைக்கவாக்கா? வச்சுக்கோ. நல்லா சாப்பிட்ற பொருளாக இருக்குப்போ. எல்லோருடைய ஃபேவரட் ஐஸ்கிரீம் குலோப் ஜாம், செம ஸ்வீட்டஸ்ட். யாராவது வேணாம் சொல்லுவாங்களா? வச்சுக்கோ. ஐஸ்கிரீம், குலோப் ஜாம், குலோப் ஜாம் பையா, குட்டி பையா, குட்டி குலோப் ஜாம். நீ அமுல் ஐஸ்கிரீம் ஆடி? அமுல் ஐஸ்கிரீம் என்ன ஒளிஞ்சிருக்க? அழகா அழகா ஒளிஞ்சு நின்று பார்க்குது பாருங்க. பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுறான் இவன்? அங்கனே நின்றுட்டு இருக்கானே. அந்த வந்துச்சு.